வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு படி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பஹாங் எக்ஸ்பெடிஷனில் டே நம்பர் 2 பதிவு நம்பர் 3 இருக்கோம். இன்றைக்கி பஹாங்கில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடச்சிச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜெராந்தோட்லேருந்து கிளம்பி கொலக்குராவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேராக முந்தாக்காப்பு வந்திருந்தேன். முந்தாக்காப்பில் கல்கோரி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம், இவங்க தான் அந்த மகா காளியம்மன். பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாங்க. அந்த இடமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்க முன்பு ஒரு பெரிய மலை இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கல்கோரியோட குளம் இருக்குது. அதாவது குவாரியை எடுத்துகிட்டு பிறகு அந்த இடத்துல தண்ணி நிரம்பின கையோட அந்த குளம் அம்பாலோட தெப்ப குளமாக ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குளத்தை பார்க்கும்போது அதோட கூஸ்பமே வேற மாதிரி இருந்துச்சு. இந்த எல்லையில் இருக்கிற இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போய் நம்ம உடம்புல ஏதாச்சும் சீக்கிரச்சுன்னா அது மேலே ஊற்றிக்கலாம், அல்லது நம்மளுக்கு வீட்டில் ஏதாச்சும் ஒரு தீங்கு இருந்துச்சுன்னா அங்கே வீட்டுக்குள்ளே தெளிச்சுக்கிட்டா நல்லபடியாக தீந்துடும் சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக காளியம்மன் கோவிலுக்கு தீமிதி திருவிழா நடத்த மாட்டாங்க. இங்கே இருக்கிற தீமிதி திருவிழா மிக கோலாகலமாக இருக்குமா. கோவில் தலைவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குறைஞ்சது ஒரு 4000 பேருக்கும் பக்தர்களை பார்க்கலாமா. ரோடே நிறைஞ்சு போயிருக்குமா. காடி எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்தாண்டு காடி போட்டுட்டு இந்த அம்பாலை பார்க்கறதுக்கு வருவாங்களாம். அது மட்டும் இல்லை, இந்த அம்பாலோட கோவிலுக்கு முன்புறம் ஒரு மலை இருக்குன்னு சொல்லியிருந்தேனே, அந்த மலை ஏறினோம்னா மேலுக்கு இருக்கிற சிவலிங்கத்தை பார்க்க முடியும். இந்த மலையிலேருந்து மொத்த கோவிலோட எல்லையே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் ஒரு இடுகாடு இருந்திருக்கு. அது மிக பழமையான இடுகாடு. அங்கேருந்து வந்தவங்க தான் இந்த காளியம்மன் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது அழகான எல்லையில் மிக விசேஷமாக இருக்காங்க. இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தர் கைட் பண்ணி அடுத்த எல்லைக்கு கூப்பிட்டு போயிருந்தார். அந்த ஆலயம் தான் 906வது ஆலயமாக ஸ்ரீ மகா முன்னீஸ்வரர் ஆலயம். முந்தாக்கா பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு முன்னீஸ்வரர் ஆலயத்துக்கு மண் எடுக்க போகும்போது ஆலய நிர்வாகத்தில் இருக்கிற தலைவரும் அங்கே தான் இருந்தார். எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார் நம்மளுக்கு ஒரு பொடி மண் எடுத்து கொடுக்க. இந்த எல்லையில் இருக்கிற சாமி சுற்றி எல்லாம் படம் எடுக்க முடிச்சு, அரச மரத்து பிள்ளையார் பார்க்க முடிச்சு, நாகம்மனை பார்க்க முடிச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற சங்கிலி கருப்பன் அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ கம்பீரத்தோடு நிற்கிறதும் பார்க்க முடிச்சு. பார்க்கவே கண்ணு பார்த்தாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய சாமியை இந்த இடத்துல பார்க்க முடிச்சு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறவங்க சில சமயம் அந்த மலாய் நண்பர்களாக சொல்லியிருக்காங்க, யாரும் நடமாடுறது, அதாவது சலங்கை போட்டு நடமாடுற சத்தம் கேட்கும், குதிரையில் போகிற சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கண்ணில் தென்பட்டிருக்கு. அதனால இந்த இடத்துல இருக்கிற சாமி ரொம்ப விசேஷமாக இருக்காங்க. பிள்ளையார் பின்னாடி இருக்கிற அவரோட அரச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த எல்லையிலேருந்தே 907வது ஆலயமாக ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம் தஞ்சோங் கராயோங் முந்தாக்கா பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி. இங்கே இருக்கிற சாமி இவ்வளோ வளத்தோடு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே பக்தர்கள் தான். அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சூலத்தை வைக்கிற காலங்கள் ஒன்று இருக்கும்ல, அந்த காலங்கள் இந்த மரத்தோட வயசுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மரத்தை நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சக்தி வாய்ந்த மரங்களாக இருக்குது. இந்த மரத்தை இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வழிபட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஆலயமாக கொட்டாய் ஆலயமாக உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னமும் பக்தர்கள் வழிபட்டுட்டு போகிறாங்களாம். திருவிழான்னு சொன்னால் அவ்வளோ விசேஷமாக இருக்குமா. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 908வது ஆலயமாக நம்ம 108, 208, 308, 408, 508, 608, 708, 808, அதுக்கப்புறம் 908 இருக்கோம். ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் முந்தாக்கா பஹாங்கில் இருக்கின்ற இந்த ஒரு மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் அதிலே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு எல்லை சாமியாக இருந்தாலும் அந்த நம்பரை டிசைட் பண்ணுறது கிடையாது. ஆனால் எல்லா 8ல் இந்த அம்பாள் தான் முடியணும்னு சொல்லிட்டு அவங்களோட உத்தரவு. அந்த உத்தரவு வழியாக தான் நான் தேடி போகிற எல்லையில் அங்கே இருக்கிற மகாமாரியம்மன் தான் குறியாக வச்சு கொடுப்பாங்க. நான் வர நேரம் சுமார் ஒரு 6:30 மணி இருக்கும். அம்பாளுக்கு அபிஷேகம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பூஜைக்காக காத்துட்டு இருந்தேன். ஒரு 1 மணி நேரம் காக்க வேண்டியது இருந்துச்சு. இருந்தாலும் அம்பாளுக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு, கோவில் நிர்வாகத்துக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு, தாராளமாக அவங்களோட பின்புறத்தில் இருக்கிற ஒரு சலவரிசு மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்து வச்சுட்டேன். இந்த முந்தாக்கா மாரியம்மன் இந்த எல்லையில் தாய் கோயிலாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களை ஒரு தரிசனம் பார்த்துடணும். இந்த எல்லைக்கு திருப்பியும் வருவனா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த அம்பாளை பார்க்க வேண்டியது எனது மனப்பூர்வமான ஒரு விஷயம். அதனால் முதல்ல போயிட்டு மண் எடுத்துட்டேன். பிறகு மண்ணை வச்சு இந்த ஆலயத்தை சுற்றி, இந்த ஆலயம் எவ்வளோ பெருசாக இருக்குது, என்னென்ன இருக்குது, நிறைய விஷயங்கள் இந்த ஆலயத்தை பொருத்தி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தனியாக ஒரு கல்யாண மண்டபம், 2 மண்டபம் இருக்குது.
பெரிய காம்பவுண்டில் இருக்கிற அம்பாளுக்கு வந்து கோவில் நல்லா சுத்தமாக பெருக்கி ஆலயத்தை வந்து நல்லா அழகாக வச்சுருக்காங்க. அதுவும் ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால இந்த டிராஃபிக் சைடில் பிஸியாக இருந்தால் கூட கோவிலுக்குள்ளே அந்த சத்தம் கிடையவே கிடையாது. ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக இருந்துச்சு. தேவ கடாட்சமாக இருக்கிற ஒரு ஃபீலாக இருந்துச்சு. கோவிலை சுற்றி இந்தமாரி வண்ணங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. அதே நேரத்தில் 2 சிங்கத்தை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. இது அழகாக சிம்பிளாக வச்சுருந்தா கூட அந்த கோவிலை வந்து இன்னும் வளப்படுத்தி தான் கொடுக்குது. ஸோ எனக்கும் அந்த நேரம் வந்துச்சு அம்பாளோட காட்சியை பார்க்குறதுக்கு. கையெடுத்து கும்பிட்டு அம்பாளை வந்து மனநிறைவாக ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லி இந்த எல்லையிலேருந்து 908வது ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் கொடுத்துருக்காத்தா. இன்னொரு 100 கோவிலோட என்னோட 1008 சாயில் ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிடும். எங்களோட அம்பாளுக்கு வந்து எடுத்த மண்ணெலாம் வந்து ஒப்படைக்க காலம் வந்துடும். ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லையிலேருந்து இறுதி கோவிலாக 909வது ஆலயமாக ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் முந்தாக்கா பஹாமில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க போயிருந்தேன். கோவிலில் இருக்கிற குருக்கள்கிட்ட கேட்டிருந்தேன், தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் கோவிலில் மண் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், முருகருக்கு அபிஷேகம் பண்ண விபூதி கொடுங்க, அது கோவிலோட மண்ணாக கருதி எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது இருங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக விறுவிறுன்னு போயிட்டு மண் எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு. இந்த கோவிலில் இருக்கிற அழகும் அம்சமும் பார்த்தீங்கன்னா சுற்றி யார் யாரெல்லாம் பக்தி பாடல்கள் படித்தாங்களோ சிவனுக்கும் சரி முருகருக்கும் சரி அவங்களோட படங்களை அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றி கோவில் கொம்பானை சுற்றி வரும்போது அதோட விசேஷமும் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு பொடி மண் வந்து விபூதியாக எடுத்துட்டு ஐயன்கிட்ட வேண்டிக்கிட்டு அடுத்து இந்த கோவிலோட வளத்தை வந்து பார்க்கறதுக்காக சுற்றி வந்திருந்தேன். அப்போது கோபுரத்தை வந்து பார்க்குற விஷயங்கள் பொதுவாக பார்த்தோமா, கோபுரத்தை வந்து தூரத்துலேருந்து பார்ப்பாங்க. ஆனால் கோவிலுக்குள்ளே புகுந்த பிறகு கோவில் வாசலுக்குள்ளேயோ இல்லாட்டி கோவில் சன்னதியிலேருந்தே பின்புறத்துலேயோ முன்புறத்துலேயோ நின்று கோபுரத்தை பார்க்குற விசேஷம் ரொம்ப குறைவு. நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னா இந்த விசேஷத்தை நம்ம பார்க்கலாம். அந்த முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி நிற்கிற காட்சி இருக்கும். அந்த நின்றுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சைடில் கோபுரத்தை வந்து மேலுக்கு வந்து பார்க்கலாம். தங்க கோபுரத்தை அப்படி பார்க்க முடியுது. ஸோ மலேசியாவில் வந்து கோபுரத்தை வந்து பார்க்குறதுக்காக கண்டிப்பாக அழகாக காம்பவுண்ட்ஸ் வந்து அழகாக செய்யலாம், கண்ணாடி வழியாக இல்லாட்டி வெறும் கம்பிக வழியாக. பட் இந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ரொம்ப குறைவான ஆலயங்களில் இந்தமாரி கோபுரங்களை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகரோட கதைகளை வந்து பெயிண்டிங்காக அந்த பாப்அப் பண்ணுற சிமெண்ட் சிலையாக செஞ்சு அதுக்கப்புறம் அதில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு பாக்கியமாக தான் இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களை நாளைக்குள்ள எபிசோட் சந்திக்கிறேன். ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. See you soon. Bye.